மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமாக உள்ளார் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், துரைமுருகன் என்ன தகவலை தெரிவித்தார்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலையில் அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டல் காரணமாக அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டிருப்பதாக அப்போலோ மருத்துவமனையுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நலம் விசாரிப்பதற்காக அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அவர் புறப்பட்டு சென்றார். அப்போது அவர் முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்ற அடிப்படையில் தகவல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஏற்கனவே முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சரின் மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முதலமைச்சருடைய மகள்கள், மருமகன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்திருக்கார். வழக்கமாக உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றலோடு மயக்கம் இருந்ததாகவும் அதனையொட்டி காலையிலேயே அவர் வீட்டிற்கு வந்த பின்னர் மருத்துவர் எழிலன் அவரை பார்த்ததாகவும் பின்னர் அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக வந்த பிறகு மருத்துவர்கள் ஆய்வு செய்த பின்னர் மருத்துவருடைய கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருப்பதாக அப்போலோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் முதலமைச்சர் இருக்கிறார். இன்று மாலையோ நாளையோ வீடு திரும்புவார் என்று தற்போதைய முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. கோகுல், ஏற்கனவே யார் யாரெல்லாம் அங்கு முதலமைச்சரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் பதிவு செய்திருந்தீர்கள். அவர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பது குறித்த விவரங்கள் ஏதேனும் வெளிவருமா? அப்போலோ தரப்பில் அது சார்ந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எப்போது எதிர்பார்க்கலாம்? இதுவரை அப்போலோ மருத்துவமனையுடைய தகவலின்படி டிஸ்சார்ஜ் குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் துரைமுருகனிடம் அது குறித்து கேட்கும் போது முதலமைச்சர் நலமுடன் இருக்கிறார், அதாவது விரைவில் இன்று இரவு அல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை முதலமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருக்கிறார். மருத்துவருடைய அறிவுறுத்தலுக்கு பின்னர் தான் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இன்று இரவு நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற தகவலும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. முதலமைச்சருடைய குடும்பத்தினர் அனைவரும் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சருக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்தெல்லாம் கேட்டறிந்து அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்திருக்கிறார். தொடர்ந்து இன்று நடைபெற இருந்த, அதாவது ஆளுநர் மாளிகையில் தலைமை நீதிபதியுடைய பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருந்தார். அந்த நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அதற்கு பதிலாக துணை முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார் என்ற தகவல் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதேபோல கொளத்தூரில் இன்று நடைபெறுந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. இன்று மாலை முதலமைச்சருடைய துணைவியார் குறித்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் திட்டமிட்டபடி அந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெறும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோகுல், முதலமைச்சர் அங்கு அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கா? மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் அந்த மருத்துவ உதவிகள் என்பது வழங்கப்படுவது எந்த வகையில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? அப்போலோ மருத்துவமனையில் ஏற்கனவே கூடுதல் ஆணையர் பாதுகாப்பு, அவருடைய தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இணை ஆணையர் அதே போல துணை ஆணையர் உள்ளிட்டவர்களும் அப்போலோ மருத்துவமனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. குறிப்பாக முதலமைச்சர் 4வது மாடியில் அவருக்கு என்று அறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளாகத்தில் கூடுதல் காவல்துறையுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு போக்குவரத்து போலீசாரும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வழக்கமாக மற்ற நோயாளிகளுக்கு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வழக்கம் போல சிகிச்சை பெற்று வர்றாங்க. 4வது தளத்தில் கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய தனி பாதுகாப்பு அலுவலர்களும் அங்கு அந்த அறையில் சுற்றி இருக்கிறார்கள். அதேபோல கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையில் இணை ஆணையர் விஜயகுமார், திருவல்லிக்கேணி துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகளும் அப்போலோ மருத்துவமனையை சுற்றி வளாகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் வழக்கம் போல மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மற்ற நோயாளிகள் வழக்கம் போல செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு.
கோகுல், இப்போ முதலமைச்சருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறதா அல்லது அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? அப்பல்லோ தரப்பு ஒன்னாகல நலமாக இருக்கார். வீடு திரும்புகிறார். எப்ப சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்ல ஈவினிங் கூட போகலாம். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். வீட்டுக்கு திரும்புறேன். சார் சார் சிஎம்க்கு என்னாச்சு சார்? ஒன்னாகல நலமாக இருக்கார். வீடு திரும்புகிறார். எப்ப சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்ல ஈவினிங் கூட போகலாம். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். சார் சார் சிஎம்க்கு என்னாச்சு சார்? ஒன்னாகல நலமாக இருக்கார். வீடு திரும்புகிறார். எப்ப சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்ல ஈவினிங் கூட போகலாம். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். சார் சார் சிஎம்க்கு என்னாச்சு சார்? ஒன்னாகல நலமாக இருக்கார். வீடு திரும்புகிறார். எப்ப சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்ல ஈவினிங் கூட போகலாம். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி சார். அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் இன்று மாலை கூட டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்.